சகல கள்வர்களையும் பிடித்து சிறையில் அடைப்போம் என அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி வழங்கியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இருக்கிறார் தானே, அவர் புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்க போறாராம். என்ன கட்சி, எதற்காக அந்த கட்சி என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண மாவட்டத்தை மிகச்சிறந்த மாவட்டமாக அபிவிருத்தி செய்வதற்கு புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டிருக்காம். மீண்டெழும் அலைகள் என்பது அந்த திட்டத்தினுடைய பேராம். அது சம்பந்தமான மேலதிக விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 30 2025 வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் நேற்று ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அந்த கூட்டம் எதை பற்றின கூட்டம் என்று சொன்னால், யாழ் மாவட்டத்தை மிகச்சிறந்த மாவட்டமாக அபிவிருத்தி செய்வது, என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் செய்யணும், எப்படியெல்லாம் நகரத்தையும் மாவட்டத்தையும் அபிவிருத்தி செய்ய முடியும், இது சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்காக அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டு அதில் பல்வேறு அதிகாரிகளும் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்களாம். அதோட தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய யாழ் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள், மீண்டெழும் அலைகள் என்கின்ற பெயரில். எனவே மீண்டெழும் அலைகள் என்கின்ற பெயரில் யாழ் மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என சொல்லப்படுகிறது. 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு நேற்றைய நாளில் 20 வருடங்களும் 25 வருடங்களுமாக கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது நாடு முழுவதும் மிகுந்த பேசுபொருளாகவும் இதில் நிறைய பேருக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. மிக குறிப்பாக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே கைது செய்யப்பட்டதை கொண்டாடியும் இருக்கின்றார்கள். வெடி கொளுத்தி கூட கொண்டாடி இருக்கின்றார்கள் மக்கள். ஏனென்று சொன்னால், அவரால் துன்பங்களை அனுபவித்தவர்கள், அவரால் பிரச்சனைகளை அனுபவித்தவர்கள் அதனை மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்களோட சம்பந்தப்பட்ட ஏராளமான பழைய கதைகள், பழைய சம்பவங்கள் எல்லாம் நினைவு கூறப்பட்டு சமூக வலைத்தளங்கள் அதை பற்றியெல்லாம் பேசப்பட்டு நேற்றைய நாளை மிகுந்த பரபரப்பாக இருந்தது. அப்படி பேசப்பட்ட ஆக்களில் ஒரு ஆளோட பேர் பரவலாக பேசப்பட்டது. அவருடைய பேர் லலித் அம்பன்வில. யார் அந்த லலித் அம்பன்வில என்று சொன்னால், அடிப்படையில் அவர் ஒரு அரச அதிகாரி. அதாவது இந்த ஓடிட் பார்க்குற இருக்கு தானே, அந்த ஓடிட் பார்க்கிற ஒரு அதிகாரி, மிகச்சிறந்த ஒரு அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. இவர் செய்த குற்றங்களை, அதாவது இந்த கரம்போர்ட் வாங்குறதுல செய்த ஊழல்கள் இருக்கு தானே, அது சம்பந்தமான சாட்சியங்களை சேகரித்து அது சம்பந்தமான தகவல்களை திரட்டியவர் இந்த லலித் அம்பன்வில என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப அமைச்சராக இருக்கிற வசந்த சமரசிங்க அவர்கள் அப்ப ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலப்பகுதியில் இந்த வழக்கை கையில் எடுத்து இதுக்கு எதிரான சாட்சியங்களை திரட்டி கொண்டிருந்தவராம். ஏன்னா இந்த வழக்கை போடுறதுக்காக, அதாவது மஹிந்தானந்த அழுத்கமகேக்கு எதிராக வழக்கு போடுறதுக்காக. அப்ப அவருக்கு நிறைய சாட்சியங்களை கொடுத்து உதவினவர் தான் இந்த லலித் அம்பன்வில. கொஞ்ச காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இனம் தெரியாத நபர்களால் அவற்ற முகத்தில் அசிட் வீசப்பட்டு அவர் கடுமையாக பாதிக்கப்பட்டு பார்வையெல்லாம் இழந்தாராம். அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு அவருடைய எலும்புகள் எல்லாம் பழுதாகி பின்னர் அவர் உயிரிழந்துட்டார். எனவே அவரை பற்றின செய்திகளும் அவருடைய நினைவுகளும் நேற்றைய நாளில் எல்லா இடமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. குறிப்பாக அவருடைய ஆத்மா நேற்று தான் சாந்தி அடைஞ்சிருக்கும் என்று சொல்லி சமூக வலைத்தளங்களில் ஏராளமான பதிவுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனவே இவ்வளவு வேலைகள் எல்லாத்தையும் கடந்த காலங்களில் செய்து போட்டு பிறகு அவர்களுக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு நேற்று 2 முன்னாள் அமைச்சர்களும் அழுது கொண்டே சிறைச்சாலைக்கு போனார்கள் என்று சொல்லி செய்திகள் சொல்லுது. இதைத்தான் சொல்றது, அரசன் அன்றறுப்பான், தெய்வம் நின்றறுக்கும் என்று சொல்லி. எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் வரி வாரம் என்று சொல்லி ஒரு வாரத்தை அறிமுகப்படுத்த போகின்றார்களாம். வரி வாரம். அது என்ன வரி வாரம் என்று சொன்னால், அந்த ஒரு கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா மக்களுக்கும் வரி செலுத்துவது சம்பந்தமாக, அந்த TIN நம்பர் எடுப்பது சம்பந்தமாக, அதனுடைய பாவனை சம்பந்தமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனைத்து பொதுமக்களுக்கும் வரி சம்பந்தமான விளக்கங்கள் அளிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. எனவே ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரை இலங்கையில் வரி வாரம். நேற்று 2 முன்னாள் அமைச்சர்களுக்கு கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்ட அந்த செய்திகளில் நாங்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போது, அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பதுளை மேல் நீதிமன்றம் ஒருவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்குது. நேற்று அந்த செய்தி பெருசாக அடிப்படையில் செய்திகளில் என்னென்னு சொன்னால், அமைச்சர்மாருடைய செய்திகளில் நாங்கள் கவனம் செலுத்தினபடியால் அது என்ன கேஸ் என்று பார்த்தா, 2014ஆம் ஆண்டில் ஒரு 16 வயதுடைய சிறுவனை ஒருத்தர் என்ன செய்திருக்கார், ஆட்டோலேருந்து தள்ளி கீழே விழுத்திருக்கார். கீழே விழுந்த நேரத்தில் அந்த சிறுவன் படுகாயமடைந்து பின்னர் மருத்துவ மருத்துவமனையில் உயிரிழக்கிறார். அந்த கேஸ் சம்பந்தமாக ஒருவர் கைது செய்யப்பட்டவர், சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக விசாரணைகள் இடம்பெற்று நேற்று அவருக்கு பதுளை மேல் நீதிமன்றத்தால்
மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சகல கள்வர்களும் சட்டங்களுக்கு அமைவாக சிறையில் அடைக்கப்படுவார்கள் என அரசாங்கம் மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இதனை தெரிவித்திருக்கிறது யார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தின் சார்பாக அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அரசாங்கம் இப்பொழுது நடவடிக்கைகளை வேகமாக முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. ஏற்கனவே 2 பேரை பிடிச்சி அடைச்சாச்சு. இன்னும் நிறைய கள்வர்களை நாட்டில் இருக்கின்ற சட்ட திட்டங்களுக்கு அமைவாக பிடித்து நாங்கள் சிறையில் அடைப்போம். அரசாங்கம் பொறுப்பேற்ற முதல் கொஞ்ச காலத்தில் வேகமாக செயல்படையில கள்ளர்களை பிடிக்கலன்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு குறை இருக்குது. அந்த குறையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், அதை நாங்கள் புரிஞ்சு கொள்கிறோம். ஆனால் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வேகமாக நடக்கும். நிறைய கள்வர்கள் பிடிபட இருக்கிறார்கள், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட இருக்கிறார்கள் என்று சொல்லி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் சில வேளை இந்த தேர்தலுக்காக பொறுத்து இருந்துச்சு நம்ம இன்னும் தெரியல. ஏன்னு சொன்னால் தேர்தல் காலத்தில் இந்த மாதிரி கைதுகள் சிறை அடைப்புகள் என்று வச்சா அப்புறம் எதிரணிக்கு அது ஒரு வாய்ப்பாக போயிடும். எனவே அது ஒரு குழப்பத்தையும் உருவாக்கும். எனவே எல்லா தேர்தலும் இப்போ முடிஞ்சது தானே. இப்போ அரசாங்கம் ஃப்ரீயாக இருக்குது. அரசாங்கம் ஏற்கனவே சொல்லியிருந்த வேணும்னு சொன்னால் நடுக தேர்தல் வைக்க முடியாது, அரசாங்கத்துக்கு நிறைய வேலை இருக்குது, அரசாங்க வேலைகள் பார்க்க வேண்டி இருக்குது. அதனால் இந்த வருஷம் மாகாண சபை தேர்தல் வைக்க மாட்டோம் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஜெயதிச சொல்லியிருந்தவர். அந்த அடிப்படையில் இப்போ அரசாங்கம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டுது. அதனால் இப்போ எல்லாருக்கும் தண்டனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சகல கள்வர்களுக்கும் மிக விரைவில் சிறை தண்டனை வழங்கப்படும், சட்டத்துக்கு அமைவாக வழங்கப்படும் என்று சொல்லி வாக்குறுதி வழங்கியுள்ளார். போலீஸ் திணைக்களத்தில் இருந்து ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால், 16 போலீஸ் அதிகாரிகள் OIC-மாருக்கு நேற்று உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறதாம். எதற்காக 16 அதிகாரிகளுக்கு உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் திடீரென இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டது என கேட்கப்பட்ட போது போலீஸ் திணைக்களம் சொல்லியிருக்குது, இல்லை இது வழக்கமாக நடக்கிற ஒன்று தான், அந்த அடிப்படையில் தான் நடந்திருக்கே தவிர இதில் வேறு எந்த விதமான காரணமும் இல்லை. எனவே 16 போலீஸ் அதிகாரிகளுக்கு OIC-மாருக்கு நேற்று உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போகின்றாராம். அந்த கட்சி ஆரம்பித்து தான் அதில் தலையிட மாட்டாராம், தான் அதில் பொறுப்பு நிற்க மாட்டாராம். புதியவர்களுக்கு ஒரு குழுவினர்கிட்ட ஒப்படைக்க போகிறாராம். அவர்கள் எப்படி அந்த கட்சியை கொண்டு போகிறார்கள் என்பதை அவதானிக்க போகிறாராம் என்று சொல்லி ஊடகங்களில் செய்தி வந்திருக்குது. அந்த கட்சியில் சேர்த்து கொள்ளப்படுற ஆட்கள் எல்லாருமே புதுமுகங்களாக இருப்பார்களாம் என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கார். இதே மாதிரியான கட்சிகளை தாங்களுக்கு 1956ஆம் ஆண்டிலையும் 1977ஆம் ஆண்டு மற்றும் 2001ஆம் ஆண்டு ஆகிய காலப்பகுதிகளில் இந்த மாதிரி கட்சிகள் தாங்கள் அமைச்சதாக அவர் சொல்லியிருக்கிறார். சிலவில் அந்த பிரதான கட்சி இப்போ ஐக்கிய தேசிய கட்சின்னு சொன்னால் அதனுடைய ஒரு உப கட்சியாக இந்த கட்சி இருக்குமோ என்னவோ தெரியல. இப்படியாக ஒரு புதிய கட்சியை தொடங்க போவதாக அவர் சொல்லியிருக்கிறார். நாட்டில் ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளே என்ன செய்கிறது ஏது செய்யறன்னு தெரியாமல் இருக்கணும். எனவே அப்படியான சூழலில் இவர் ஒரு புது கட்சியை ஆரம்பித்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. அதோட ரணில் விக்ரமசிங்க இன்னும் ஒரு கதை சொல்லியிருக்கார். இப்போ நாட்டு மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கணுமா புதிய கட்சி ஒன்று ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி. ஆனால் அப்படி யாரும் ஆவலாக எதிர்பார்த்த மாதிரி தெரியல. இப்போ இருக்கிற அரசாங்கமே நல்ல அரசாங்கம் தான், லஞ்ச ஊழல் இல்லாத எளிமையான அரசாங்கம். அரசாங்கத்தில் ஒன்று குறைகள் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யுது புதிய அரசாங்கம் வழியா, அதெல்லாம் காலப்போக்கில் நிவர்த்தி செய்வினோம். ஆனால் யாருமே இந்த கட்சி வேண்டாம், இந்த அரசாங்கம் வேண்டாம், எங்களுக்கு புது அரசாங்கம் தான் வேணும் என்று சொன்ன மாதிரி தெரியல. ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க காரியம் சொல்லிச்சு நம்ம இன்னும் தெரியல. எனவே புதிய ஆட்சியை அமைப்பதற்காக புதிய கட்சி ஒன்றை உருவாக்க உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்று வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் இடையிலான இந்த சந்திப்பு உள்ளூராட்சி சபைகளை அமைப்பது சம்பந்தமாக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து எப்படியெல்லாம் செயற்படலாம், என்னென்ன திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்று சொல்லி பல்வேறு விடயங்கள் பரந்த அளவில் கலந்துரையாடப்படும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையில முதல்ல இந்த சந்திப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது வரவேற்கப்பட வேண்டிய விடயம். மிக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் கேட்டுக்கொண்டு வர விஷயம் ஒன்றே ஒன்றுதான், எல்லா தமிழ் கட்சிகளும் ஒன்று சேரணும் என்று சொல்லி. எனவே அதற்கான பணிகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறதாக தெரிகிறது. அதனுடைய ஒரு கட்டமாக இந்த சந்திப்பு நல்ல விதமாக நடக்கணும். இருக்கிற பிரச்சனையத்தையும் கதைச்சு பேசி தீர்த்து ஆளுக்கால் விட்டு கொடுத்து நீ பெரியாள் நான் பெரியாள் என்றெல்லாம் இல்லாமல் இங்கே யாருமே பெரியாக்கள் இல்லை, மக்களுக்கு முன்னால் இங்கே யாருமே பெரியாக்கள் இல்லை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எனவே பொதுமக்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டு வந்த விஷயம் கட்சிகள் ஒன்று சேரணும் என்றது. எனவே இன்றைய இந்த சந்திப்புக்கு பிறகு இருக்கிற ஏனைய கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு எல்லாரையும் அரவணைத்துக் கொண்டு ஒரே பாதையில போனா அதை விட சந்தோஷமான விஷயம் தமிழ் மக்களுக்கு எதுவுமே இருக்காது. யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா இதை இந்த இரண்டு கட்சிக்காரர்களும் விளங்கிக் கொள்ளணும், கட்சியினுடைய ஆதரவாளர்களும் விளங்கிக் கொள்ளணும். ஒரு விஷயத்தை என்னன்னு சொன்னா இப்ப இவர்கள் ரெண்டு பேரும் சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்த போயினோம் என்ற செய்தியை ஒரு பரபரப்பாக அடிபடுது, ஒரு முக்கியமான செய்தியாக அடிபடுது. சந்திக்க போயினுமாம் என்று சொல்லி அப்ப ஒருவேளை சந்திச்சு நல்ல ஒரு இணக்கத்துக்கு ஒற்றுமையானா தமிழ் மக்களுக்கு அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு உற்சாகமா இருக்கும் தானே. எனவே இன்றைய இந்த வெள்ளிக்கிழமை சந்திப்பு நல்லபடியாக நடக்கணும், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இது கேலி சித்திரம் என்று சொல்றதை விட சிந்தனை சித்திரம் தான் சொல்லணும். ஒரு கடற்கரையில் ஒரு சாதாரண குடிமகன் பார்த்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் ஒரு கப்பல் ஒன்று வருது. அப்போ அந்த சாதாரண குடிமகன் நிற்கிறார். அந்த கப்பலில் ஒரு படகு, அந்த படகுல மீன் பிடிச்சு கொண்டு வெறியினம் கிட்ட வந்த பிறகு அந்த மீனை வாங்குவோம் என்று சொல்லி நெச்சு கொண்டு நிற்கிறார். அதாவது மீனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறார். அந்த படகு கிட்ட வருது. கிட்ட வந்த பிறகு பார்த்தா அந்த படகுல ஒரு வில்லன் மாதிரி ஒரு ஆள் வாரார். ரெண்டு கையில் 2 பார்சல் வச்சுக்கார், 2 மூட்டை வச்சுக்கார். ஒரு மூட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது ஐஸ் அண்டு, மற்ற மூட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது ஹெரோயின் என்று சொல்லி. எனவே கடல்ல இருந்து இப்போ படகு வந்தால் படகுல அதுதான் இருக்குது. இப்போ கொஞ்ச காலமாக பிடிவர்ற படகுகளை பார்த்தா படகுல மீன் கிடையாது. இந்த மாதிரியான பொருட்கள்லாம் கிடக்குன்றதை இந்த கேலி சித்திரம் மிக அழகாக எடுத்து காட்டுது. எனவே அதை பார்த்து இந்த சாதாரண குடிமகன் அதிர்ச்சி ஆகிற மாதிரி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.